வெள்ளம் இவருடைய உண்மை முகத்தை காட்டியது. சென்னையில் நடந்த வெள்ளம் உண்மை முகம், முஸ்லிம்களுடைய உண்மையான முகம் என்ன? வெள்ளம் அடிச்சு போய்கிட்டு இருக்குது, நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது. அங்க வெள்ளத்தினுடைய ஒரு பகுதியில் நடந்த சம்பவத்தை சொல்றேன். ஒருத்தருக்கு 3 நாள் ஆயிருச்சு. நல்லா யோசித்து பாத்தீங்கன்னா, வெள்ளம் ஏற்பட்ட பொழுது ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் பல ஆளுங்க உள்ள போனான். 3ஆவது நாள் ஒருத்தர் வெள்ளத்துல மாட்டிக்கிட்டு, அவ்வளவுதான் நமக்கு உயிர் இதோட முடிஞ்சு போச்சு, 3 நாளா ஒன்னும் சாப்பிடல, இது ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு அவரு மொட்டை மாடியில நின்று பாத்துக்கிட்டு இருக்கிறார். பசிக்குதே, நம்ம கத்தியும் கூக்குரல் போட்டு யாருமே வரலையே, நம்முடைய ஏரியா ரொம்ப நாளா துண்டிக்கப்பட்டு கிடக்குதே, எந்த தகவல் தொடர்பும் இல்லையே நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு சாப்பாட்டு போட்டான தண்ணியில மிதந்து வந்துருக்கு. அவர் கையை பிடிச்சி இழுக்கிறார். ஆஹா, இதுல என்ன மாதிரி இருக்கு, ஒரு பொட்டணமா இருக்கிற கையை பிடிச்சி தூக்கும் போது அதுக்கு கீழே ஒரு கையை நிக்குது. சும்மா மிதந்து வரல, ஒரு கையை நிக்குது. அது எந்த கையை? எந்த உடம்புல தாடியும் தொப்பியும் இருந்துச்சோ அந்த உடம்புல உள்ள ஒரு கையை தூக்கிட்டு வருது. அப்பதான் அவங்களுக்கு சிந்திக்க தோணுச்சு, ஆஹா, இவ்வளவு நாளைக்கு நான் உங்களை டிவியில பார்த்திருக்கிறேன், இந்த மாதிரி அடையாளம் இருக்கிறவெல்லாம் தீவிரவாதிகள் சொல்லிக்கிட்டு இருந்தான், மடப்பையிலே இதை சொன்னதெல்லாம் பொய்யா இருக்கிறே, அப்படி இல்லை, என்னுடைய உயிரை பாதுகாத்தவர்களாக இவங்க இருக்கிறாங்க. ஒரு மாற்றத்தை இதை எவனாலும் தடுக்க முடியாது. எங்களுடைய மனித நேயத்தை, எங்களுடைய மனிதனுடைய சேவையை எந்த மீடியா தடுக்க முடியாது.